விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டுன தூரத்துல வருது. ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்ல. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனா பயப்படாதீங்க. விருச்சிக ராசிக்கு அந்த தடைகள உடைக்கிற சாவிய இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாரு. அந்த சாவி வேற எதுவும் இல்ல. உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு, உங்க குலதெய்வத்தோட பெயர கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்த பாதியா குறைக்கும். இந்த பலன்கள பலிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலனா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா, உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்க தான் இருக்குதுங்க. உங்க வாழ்க்கைய மாத்தப் போற இன்றைய விருச்சிக ராசி பலனுக்குள் போகலாமா? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை பதிவு இதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். ஏதோ சாதாரணமா சொல்லிட்டு போறேன்னு நினைக்காதீங்க. நான் அடிச்சு சொல்றேன். நான் இப்ப சொல்லப் போற இந்த 3 இடங்களுக்கு மட்டும் உங்க உயிரே போனாலும் சரி, தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஏன் இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா, கிரக நிலைகள் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்த உங்க ராசிக்கு கொடுக்க காத்துட்டு இருக்குது. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நம்ம பாட்டுக்கு போயிட்டு வந்துரலாம். நமக்கு என்ன ஆகப் போகுதுன்னா, ஆனா விதியின் விளையாட்டு இனி வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப கொடூரமா இருக்க போகுதுங்க. அதனால கொஞ்சம் கூட அலட்சியம் வேண்டாம். உங்க நன்மைக்காக மட்டும் தான் நான் இவ்வளவு தூரம் தொண்ட தண்ணி வத்த கத்திட்டு இருக்கேன். முழுமையா, பொறுமையா கேளுங்க. அப்பதான் நான் சொல்ல வர அதிரடியான உண்மைகள் உங்களுக்கு புரியும். விருச்சிக ராசிக்காரங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க ரொம்ப தைரியமானவங்க. எதையும் நேருக்கு நேரா சந்திக்கிற ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கு. யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு சரின்னு பட்டத மட்டும் தான் செய்வீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க தைரியத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுடுங்க. துலா ராசிநாதன் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவானும் மற்ற கிரகங்களோட சஞ்சாரமும் இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல உங்களுக்கு துளியும் சாதகமா இல்ல. அதனால உங்க கோவத்த கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. படபடப்பு வேண்டாம். எப்போதெல்லாம் கிரகங்கள் நமக்கு எதிரா திரும்புதோ, அப்போதெல்லாம் நாம அமைதியா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீங்க ரொம்ப நல்லவங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க செய்யப் போற சில விஷயங்கள், நீங்க போகப் போற அந்த இடங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்த கொண்டு வந்து சேர்க்கும். உங்க மனதளவுல நடக்கப் போறத முன்கூட்டியே சொல்லி உங்கள காப்பாத்த முயற்சி பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு விதமான குழப்பத்த கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்குது. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல எதிர்பாராத சில தடங்கல்கள், மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் தலதூக்கும். ராத்திரியில சரியா தூக்கம் வராது. ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் உங்க மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க வீட்ட விட்டு வெளிய போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். வழக்கமா போற இடமும் தானே, என்ன இருக்குன்னு நீங்க சாதாரணமா நினைக்கலாம். ஆனா அந்த வழக்கமான இடத்துல தான் உங்களுக்கு வைக்க போற பெரிய பொறி காத்துட்டு இருக்குதுங்க. சிலருக்கு திடீர்னு வெளியூர் பயணம் போக வேண்டிய கட்டாயம் வரலாம். அதாவது ரொம்ப நாளா பார்க்காத ஒருத்தர பார்க்க போக வேண்டிய நிலைமை வரலாம். எதுவா இருந்தாலும் சரி, நான் சொல்லப் போறேன் அந்த 3 இடங்களுக்கு மட்டும் போகிற சூழ்நிலை வந்தா, அத அப்படியே தவிர்த்துடுங்க. எந்த காரணம் சொன்னாலும் சரி, யார் கூப்பிட்டாலும் சரி, திட்டவட்டமா முடியாதுன்னு முகத்துக்கு நேரா சொல்லிடுங்க. ஏன்னா, அங்க போனா திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். உங்க கோச்சார கிரக நிலைகள் நம்ம உற்று கவனிக்கும்போது, உங்க ராசிக்கு 8ஆம் இடமும், 12ஆம் இடமும் ரொம்ப வலுவிழந்து 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர்னு நடக்கக்கூடிய எதிர்பாராத மோசமான சம்பவங்கள குறிக்கும். 12ஆம் இடம் என்பது விரயம், மறைமுக எதிரிகள குறிக்கும்ங்க. இந்த 2 இடங்களும் ஒண்ணா சேரும்போது நம்மையும் அறியாம நம்ம ஒரு பெரிய வலையில சிக்கிப்போம். இதுல சில கிரகங்களோட சேர்க்கையும் உங்க ராசியை நேரடியா காக்குங்க. இந்த நேரத்துல நீங்க எவ்வளவுதான் விழிப்புணர்வா இருந்தாலும் உங்களை ஏமாத்துறதுக்காகவே சில பேர் காத்துட்டு இருப்பாங்க. உங்க உங்க கூடவே சிரிச்சு பேசிட்டு இருக்கிறவங்களே உங்களுக்கு முதுகுல குத்துறதுக்கு தயாரா இருப்பாங்க. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன். இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப கவனமா நடக்க வேண்டிய நாட்கள். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கூட ரொம்ப நிதானமா வேகத்துல போங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள முற்றிலும் தவிர்த்துடுங்க. யார்கிட்டயும் எந்த உத்தரவாதமும் கொடுக்காதீங்க. இதெல்லாம் தாண்டி அந்த 3 இடங்கள், அந்த 3 இடங்களுக்கு போறத நினைச்சு கூட பார்க்காதீங்க. உங்க குடும்பத்தோட அமைதி, உங்க நிம்மதி, உங்க உயிர் எல்லாமே நீங்க எடுக்க போற இந்த முடிவுல தான் இருக்குது. அந்த இடங்கள் என்ன? அங்க போனா என்னென்ன நடக்கும்? அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றேன். மனசுல பதிய வச்சுக்கோங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேத்து வரைக்கும் நல்லா பேசினவங்க திடீர்னு முகம் திருப்புவாங்க. அதுக்கு என்ன காரணம்? கிரகங்களோட நிலைதாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ராசியை பார்த்துட்டா இருக்குங்க. குறிப்பா அஷ்டமத்து சனியோட தாக்கத்தை விட இப்ப நடக்க போற இந்த கிரக பயிற்சியில வரப்போற சிக்கல்கள்
ரொம்ப பெருசு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க நீங்க ரொம்ப பாசக்காரங்க. யாராவது கொஞ்சம் அன்பா பேசிட்டா போதும், அவங்களுக்காக உசிரியே குடுப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்க பாசத்த யார்கிட்டயும் காட்டாதீங்க. ஏன்னா நீங்க நம்புறவங்க மூலமா தான் உங்களுக்கு முதல் ஆபத்தே வரப்போகுது. அதனால தான் அந்த முதல் இடத்துக்கு நீங்க போகவே கூடாதுன்னு நான் இவ்வளவு அடிச்சு சொல்றேன். அந்த இடம் வேற எங்கேயும் இல்ல. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, குறிப்பா உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்கள் உங்கள ரொம்ப வற்புறுத்தி கூப்பிடுற எந்த ஒரு விசேஷமோ அல்லது விருந்தோ, தயவு செஞ்சு போயிடாதீங்க. என்னடா இது சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு நினைக்கலாம். ஆனா அங்க தான் பெரிய விரிசலே ஆரம்பிக்க போகுது. நீங்க ரொம்ப சந்தோஷமா நல்ல எண்ணத்தோட தான் அங்க போறீங்க. ஆனா அங்க நடக்கிற சின்ன சின்ன பேச்சுக்கள் உங்கள ரொம்ப மோசமா காயப்படுத்தும். உங்கள அவமானப்படுத்துற மாதிரி சில சூழ்நிலைகள் தானாகவே உருவாகும். நீங்க பொறுமையா இருந்தாலும் உங்கள சீண்டி விட்டு உங்க வாயாலேயே சில வார்த்தைகள வர வச்சு அத பெரிய பிரச்சனையா மாத்திருவாங்க. பங்காளி சண்டை, குடும்ப சண்டைன்னு இது ஒரு பெரிய அளவுல வெடிக்கும். சில நேரங்கள்ல கைகலப்பு வர்றதுக்கு கூட 100% வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா, உங்க ராசியில இப்ப செவ்வாயோட ரொம்ப உட்கரமா இருக்குது. கோபத்த தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்குற நேரம் இது. அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல யார் வீட்ல என்ன விசேஷம் நடந்தாலும், எனக்கு உடம்பு சரியில்ல, எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்குன்னு ஏதாவது ஒரு காரணத்த சொல்லி விலகிடுங்க. போனா திரும்ப வராது. உணவுகள் தெரிஞ்சா திரும்ப சேர்வது உறவுகள் பிரிஞ்சா திரும்ப சேர்வது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த முதல் இடமான உறவினர் அல்லது நண்பர்களின் கூட்டங்கள், விசேஷங்கள் நடக்கும் இடங்களுக்கு போறது உங்க உசிரே போனாலும் தவிர்த்துருங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். நான் ஏன் இவ்வளவு தூரம் கத்திட்டு இருக்கேன்னு. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தாங்க. அடுத்ததா நான் சொல்லப் போற 2வது இடம் அத விட ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே பணத்து மேல ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கும். எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும். 4 காசு சம்பாரிச்சு குடும்பத்த நல்லபடியா காப்பாத்தணும். ராப்பகலா உழைப்பீங்க. உங்க உழைப்புக்கு எப்பவுமே ஒரு மதிப்புண்டு. இந்த நாட்கள்ல உங்க பணத்த குறி வச்சு ஒரு பெரிய கூட்டமே சுத்திட்டு இருக்குங்க. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருக்கலாம், அல்லது புதுசா அறிமுகமானவங்களா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஒரு பெரிய ஆசைய காட்டுவாங்க. இத செஞ்சா இவ்வளவு லாபம் வரும். அங்க முதலீடு பண்ணா ரெட்டிப்பா பணம் கிடைக்கும்னு ரொம்ப தேன் ஒழுகுற மாரி பேசுவாங்க. உங்களையும் அறியாம நீங்க அவங்க வலையில விழுறதுக்கான கிரக அமைப்பு இப்போ உச்சத்துல இருக்குது. நீங்க ரொம்ப உஷாரான ஆளு தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா நேரமும், காலமும் சரியில்லாதப்ப நம்ம புத்தியே நமக்கு எதிரா வேலை செய்யும். அந்த 2வது இடம் என்னன்னு கேட்குறீங்களே, உங்களுக்கு பணம் சம்மந்தமா வாக்குவாதம் நடக்கிறது, அல்லது புதுசா ஒருத்தர சந்திச்சு பண பரிவர்த்தனை செய்ய போற எந்த ஒரு இடத்துக்கும் நீங்க போகவே கூடாது. குறிப்பா வங்கி சம்மந்தப்பட்ட வேலைகளோ, பத்திரப்பதிவு அலுவலகமோ, அல்லது நிலம் வாங்குற விஷயமோ, பஞ்சாயத்து நடக்கிற இடங்களோ, இந்த இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க அந்த பக்கம் தலையே வச்சு படுக்கக்கூடாதுங்க. எந்த ஒரு பத்திரத்திலயும் கையெழுத்து போடவே கூடாது. நீங்க பாட்டுக்கு நம்பி கையெழுத்து போடுவீங்க. ஆனா, அது பின்னாடி உங்க கழுத்தா இருக்கும். ஒரு வேளை நீங்க யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட போறீங்கன்னா, அத விட ஒரு பெரிய தற்கொலை எதுவுமே இருக்க முடியாதுங்க. உங்க உழைப்புல வந்த பணம் உங்களுக்கு சொந்தமா இருக்கணும்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல பணம் கொடுக்கல், வாங்கல் நடக்கிற எந்த இடங்களுக்கும் நீங்க போயிறாதீங்க. கடன் வாங்குறதோ, கடன் கேட்கிறதோ கொடுக்காதீங்க. நீங்க யார்கிட்டயும் போய் நிக்காதீங்க. இத மீறி நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா, உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க சம்பாதிச்ச சொத்து, பணம் எல்லாமே ஒரு நொடியில உங்கள விட்டு போயிடும். அதுக்கப்புறம் நீதிமன்றம் வழக்குன்னு அலைய வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைமை உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். இதெல்லாம் நடக்கணுமா? கொஞ்சம் பொறுமையா வீட்ல இருந்தா இந்த பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சிடலாமே. 2 இடங்கள பத்தி அதிலேயே உங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். இத விட மோசமான ஒரு இடம் இருக்க முடியுமான்னு நீங்க நினைக்கலாம். இருக்குதுங்க. அந்த 3வது இடம் தான் உங்க உயிருக்கே விளைவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்த ஒளிச்சு வச்சிருக்குது. பொதுவாவே விருச்சிக ராசிக்காரங்க நீங்க ரொம்ப பிடிவாதக்காரங்க. ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எவ்வளவு பெரிய ஆபத்தான செயல்கள செய்யவும் தயங்க மாட்டீங்க. அந்த துணிச்சல் தான் உங்கள இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு இருக்கும். ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 2 இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கிரக நிலைமை துளியும் சரியில்ல. அதனால உங்க துணிச்சல கொஞ்சம் ஓரமா கட்டி வைங்க. அந்த 3வது இடம் என்னன்னா, நீர்நிலைகள். அதாவது ஆறு, ஏரி, குளம், கடல் மாதிரியான இடங்கள். அது மட்டும் தான் ரொம்ப தனிமையான, இருட்டான இடங்களுக்கு நீங்க எந்த சூழ்நிலையிலும் போகவே கூடாது. நீங்க அப்ப காய்ச்சல் அடிக்கிறதுல எவ்வளோ பெரிய நீச்சல் அடிக்கிறதுல எவ்வளோ பெரிய கில்லாடியா இருந்தாலும் சரி, நான் சும்மா கரையில தான் நிப்பேன்னு சொன்னாலும் சரி, அந்த பக்கம் எட்டி கூட பார்க்காதீங்க. வேடிக்கை பார்க்க போற இடத்துல உங்க விதி இயற்கை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. சில பேருக்கு திடீர்னு ஏதோ நேரத்துல வெளியூர் பயணம் போற நிலைமை வரும். இல்ல யாருக்காவது உதவி செய்யணும்னு சொல்லிட்டு, நள்ளிரவுல வண்டி எடுத்துட்டு இருட்டான தனிமையான சாலையில போவீங்க. அப்படி ஒரு தப்ப மட்டும் தயவு செஞ்சு செஞ்சுடாதீங்க. எதிர்பாராத விபத்துகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள காப்பாத்த கூட அந்த நேரத்துல யாருமே வரமாட்டாங்க. இதுல ஏதோ ஒரு பெரிய சதி இருக்குது. நீங்க தண்ணீல இறங்க போற இருட்டுல போகும்போதோ, உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கண் திஷ்டி, எதிர்மறை ஆற்றலும் உங்கள சுத்தி சுத்தி வரும். உங்க நிழல் கூட உங்களுக்கு துரோகம் பண்ற நேரம் இது. அதனால இனி வரக்கூடிய நாட்களா சாயந்தரம் 6 மணிக்கு மேல வீட்ட விட்டு வெளிய போகாதீங்க. குடும்பத்தோட வீட்ல இருங்க. யார் வந்து எவ்வளவு பெரிய அவசரத்த சொன்னாலும், எனக்கு என் உசிர் தான் முக்கியம்னு சொல்லி வீட்லயே இருங்க. இனி வரக்கூடிய நாட்கள நீங்க பொறுமையா கடந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்க உசுருக்கு ஆள் கிடையாதுங்க.
ஆனா இனி இந்த 3 இடங்கள்ல நான் சொன்ன ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்க போனாலும் அதோட விளைவு உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆறாத வடுவா மாறிடும். அதனால ரொம்ப உஷாரா இருங்க. 3 இடங்களுக்கு போக வேண்டாம்னு நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். சரி, வீட்ல இருந்தா மட்டும் நம்ம தப்பிச்சிடலாமா? எந்த ஆபத்தும் வரலன்னு நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. வீட்ல இருந்தாலும் நீங்க சில விஷயங்கள ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். கிரகங்களோட பார்வை உங்க குடும்பஸ்தானத்துல ரொம்ப உக்கிரமா விழுகிறதுனால, உங்க வீட்டுக்குள்ளேயே சில கலவரங்கள் வெடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. குறிப்பா கணவன் மனைவிக்கு இடையில தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரலாம். நேத்து வரைக்கும் ரொம்ப அந்யோன்யமா இருந்தவங்க கூட இனி வரக்கூடிய நாட்கள்ல ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக பெரிய அளவுல சண்டை போட்டுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்க ஒண்ணு சொல்லப்போக அது வேற மாதிரி புரிஞ்சுக்கப்பட்டு ஒரு பெரிய பூகம்பமே வீட்ல வெடிக்கும். அதனால வீட்ல இருக்கும்போது கொஞ்சம் வாய கம்முனு அமைதியா வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. யாராவது உங்கள கோவப்படுத்துற மாதிரி பேசினா கூட அத காதுல வாங்கிக்காம அங்கிருந்து அமைதியா நகர்ந்து போயிடுங்க. முக்கியமா உங்க பிள்ளைகள் கிட்ட கொஞ்சம் கனிவா நடந்துக்குங்க. அவங்க செய்ற சின்ன சின்ன தப்புகளுக்கெல்லாம் பெரிய தண்டனை கொடுக்க வேண்டாம். ஏன்னா உங்க கோவம் இந்த நேரத்துல உங்க கட்டுப்பாட்டுல நிச்சயமா இருக்காது. நீங்க பாட்டுக்கு கோவத்துல கை நீட்டி அடிச்சிட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அத நினைச்சு நீங்க தான் ரொம்ப காலம் வருத்தப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஆரோக்கியத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. வீட்ல தானே இருக்கோம்னு சொல்லிட்டு கண்ட நேரத்துல கண்டத சாப்பிடாதீங்க. செரிமான கோளாறு, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னு திடீர்னு வந்து உங்கள படுத்தி எடுத்துரும். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப எளிமையான உணவுகள மட்டும் எடுத்துக்கோங்க. வெளியில வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடுறது இனி வரக்கூடிய நாட்கள்ல முற்றிலும் தவிர்த்துடுங்க. வீட்ல இருக்கும்போது யாராவது உங்க வீட்டு கதவ தட்டி உதவி கேட்டா ரொம்ப யோசிச்சு முடிவு பண்ணுங்க. முகம் தெரியாத நபர்களை எந்த காரணத்த கொண்டும் வீட்டுக்குள்ள அனுமதிக்கவே அனுமதிக்காதீங்க. ஒரு நல்ல மனச பயன்படுத்தி உங்கள ஏமாத்துறதுக்காகவே சில பேர் இந்த நேரத்துல உங்க வீட்டு வாசல் தேடி வருவாங்க. இறக்கப்பட்டா செஞ்சீங்க, அது கடைசியில உங்களுக்கே பெரிய தலைவலியா மாறிடும். பகல் நேரமா இருந்தாலும் சரி, இரவு நேரமா இருந்தாலும் சரி, வீட்டு கதவ நல்லா பாதுகாப்பா பூட்டி வைங்க. ஏதோ ஒரு விதத்துல உங்க நிம்மதிய கெடுக்கணும்னு தான் இந்த கிரகங்கள் எல்லாம் இப்போ ஒண்ணா சேர்ந்து திட்டம் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்குது. இதெல்லாம் தாண்டி உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் இருந்துட்டே இருக்கும். எதுக்கு பயப்படுறோம்னு உங்களுக்கும் தெரியாது. ஆனா ஒரு நடுக்க உடம்புல இருந்துட்டே இருக்கும். இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். உங்க குலதெய்வத்த மனசார நினைச்சு வேண்டிக்கோங்க. காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு பூஜை அறையில ஒரு விளக்கேத்தி வைங்க. விடிஞ்சா சாயந்தர நேரத்துல முடிஞ்சா சாயந்தர நேரத்திலேயே விளக்கேத்திட்டு கொஞ்ச நேரம் கண்ண மூடி அமைதியா உட்காருங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த எதிர்மறை ஆற்றல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் நம்பிக்கைய மட்டும் விட்டுறாதீங்க. எவ்வளவு பெரிய இருட்டா இருந்தாலும் ஒரு சின்ன வெளிச்சம் கண்டிப்பா வரும். அந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி நீங்க பட வேண்டிய சில இருட்டான பாதைகள் தான் இனி வரக்கூடிய நாட்கள். இது நிரந்தரம் கிடையாது. வெறும் உங்கள தள்ளி பிடிச்சிட்டு போறதுக்குங்க. உங்களோட பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கோங்க. இந்த இருட்டான பாதையை நீங்க முழுமையா கடந்துட்டா ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. அந்த சந்தோஷத்த நீங்க அனுபவிக்கணும்னா, இப்ப நான் சொல்ற இந்த எச்சரிக்கைகள நீங்க ரொம்ப ஆழமா உங்க மனசுல பதிய வச்சுக்கணும். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் உங்க எதிர்காலத்த தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்க போறதால, இன்னும் ரொம்ப நுணுக்கமான சில விஷயங்கள நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. உங்கள சுத்தி நடக்கிற சின்ன சின்ன மாற்றங்கள கூட நீங்க எப்படி கையாளணும் அப்படிங்கிற சூட்சமத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நீங்க இதிலிருந்து தப்பிக்க முடியும். இனி வரக்கூடிய நாட்கள்ல வீட்ல இருக்கிறத பத்தி நான் சொல்லிட்டேன். சரி, நான் வேலைக்கு போற ஆளு. எனக்கு சொந்தமா தொழில் இருக்கு. நான் எப்படி வீட்ல முடங்கி கிடக்கிறதுன்னு 1000 பொறுப்புகள் எனக்கு இருக்குன்னு நீங்க கேட்கறது என் காதுல விழுகுது. வீட்ல என்னால சும்மா உட்கார முடியாது. ஆனா வேலைக்கு போற இடத்துல நீங்க காட்ட வேண்டிய உஷார் நிலை ரொம்பவே முக்கியம்ங்க. நீங்க பல வருஷமா ஒரே கம்பெனில வேலை செய்யறவரா இருக்கலாம். இல்ல புதுசா வேலைக்கு சேர்ந்தவரா இருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு எதிரா ஒரு பெரிய சதி வலை பின்னப்படும். உங்க கூடவே உட்கார்ந்து சாப்பிடுறவங்க, உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க மாதிரி நடிக்கிறவங்க தான் உங்கள மேலதிகாரி கிட்ட மாட்டி விடுறதுக்கு திட்டம் போடுவாங்க. உங்க பேர்ல மீன்பிடி சுமத்தப்படும். வீண் பழி சுமத்தப்படும்ங்க. நீங்க செய்யாத தப்புக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும். இந்த நேரத்துல நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எனக்கு இந்த வேலையே வேண்டாம்னு கோவத்துல வேலைய விட்டுட்டு வெளிய வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு முட்டாள்தனத்த மட்டும் செஞ்சுடாதீங்க. ஏன்னா கோவத்துல வெளிய வந்துட்டா திரும்ப ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகிடும். மேலதிகாரிக ஏதாவது உங்கள திட்டினா அந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு உங்க வேலைய மட்டும் அமைதியா பாருங்க. யாருகிட்டயும் போய் உங்க மனசுல இருக்கிறத கொட்டி தீர்க்காதீங்க. அதுவே உங்களுக்கு எதிரா திரும்பும். சொந்தமா தொழில் செய்ற விருச்சிக ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். புதுசா எந்த ஒரு முதலீடும் செய்யாதீங்க. உங்க தொழில விரிவுபடுத்துறேன், வேற ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி யாருக்காவது முன்படம் கொடுக்கறதோ, இல்ல புதுசா பார்ட்னர்ஷிப் போடுறதோ கண்டிப்பா கூடாது. நீங்க ரொம்ப நம்பி ஒரு விஷயத்துல இறங்குவீங்க. ஆனா அதுல பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் திடீர்னு வராம இழுத்தடிக்கும். இதனால உங்களுக்கு பெரிய மன உளைச்சல் ஏற்படும். வாடிக்கையாளர்கள் கிட்ட வாக்குவாதம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன நடந்தாலும் சரி, வியாபாரத்துல பொறுமை ரொம்ப முக்கியம்ங்க. இனி வரக்கூடிய நாட்கள் வர லாபமோ, நஷ்டமோ அத பத்தி கவலைப்படாம இருக்கிற தொழில
தற்காத்து மட்டும் கவனம் செலுத்துங்க. எந்த ஒரு புதிய பத்திரத்தையும் கையெழுத்து போடாதீங்க. உங்க தொழில் ரகசியங்கள யார்கிட்டயும் மூச்சு விடாதீங்க. போட்டியாளர்கள் உங்கள வீழ்த்துவதற்கு ரொம்பவே தீவிரமா செயல்படுற நேரம் இது. உங்க கண்ணு முன்னாடியே உங்களுக்கு ஒரு பெரிய துரோகம் நடக்கும். அத பார்த்து நீங்க துவண்டு போயிடக்கூடாது. இது வெறும் கிரகங்களோட சோதனை காலம் மட்டும் தான். இத நீங்க உங்க புத்திசாலித்தனத்தால மட்டுமே கடக்க முடியும். உங்க மூளைய முழுமையா பயன்படுத்த வேண்டிய நேரம் இது. இந்த நாட்கள்ல உங்க ஆரோக்கியத்துல ஒரு சின்ன சறுக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பா வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் நிதானமா போங்க. எவ்வளவு அவசரம்னாலும் சரி, வேகத்த குறைச்சு நிதானமா போறது தான் உங்க உயிருக்கு பாதுகாப்பு. ஏன்னா கவன சிதறல் காரணமா சின்ன சின்ன விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாம மருத்து செலவுகள் வந்து சேரும். நீங்க ரொம்ப நேரம் கண் முழிக்காதீங்க. சரியா தூக்கம் இல்லன்னா, அதுவே பல நோய்களுக்கு காரணமா மாறிடும். உங்க உடம்புல ஏதாவது சின்னதா வலி வந்தா கூட அத அசால்ட்டா விடாம உடனே வைத்தியம் பார்த்துக்கோங்க. குறிப்பா ரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க உங்க மாத்திரைகள சரியான நேரத்துக்கு எடுத்துக்கோங்க. மனசுல இருக்கிற குழப்பத்த உடம்பு மேல காட்டிக்காதீங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் அல்லது உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. உங்க இஷ்ட தெய்வத்த மனசார வேண்டிக்கோங்க. எந்த ஒரு கெட்டதும் என்ன அண்டக்கூடாதுன்னு முழு மனசோட பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. அந்த சக்தி தான் உங்கள சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா மாறி, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள காப்பாத்தும். இந்த சோதனைகள எல்லாம் தாண்டி நீங்க எப்படி வெளிய வரப்போறீங்க அப்படிங்கிற உங்களோட மன உறுதி தான் இப்ப ரொம்ப முக்கியம். நீங்க எப்படி உங்கள பாதுகாக்கணும்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டே வரேன். இதுல இன்னொரு ரொம்ப நுட்பமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். அது என்னன்னா, மனசுக்குள்ள ஒரு விதமான குற்ற உணர்ச்சியே இல்லாம ஒருத்தர் திணிக்க முயற்சி பண்ணுவாங்க. இது ரொம்ப சரியா, நேர்மையா செஞ்ச ஒரு விஷயத்த கூட நீங்க செஞ்சது பெரிய தப்புன்னு உங்களையே நம்ப வைக்க சில நயவஞ்சகர்கள் புத்தி இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் மன ரீதியான தாக்குதல். இத நீங்க ரொம்ப சுலபமா எடுத்துக்க கூடாது. ஏன்னா, உங்க தன்னம்பிக்கைய உடைக்கிறதுக்காகவே கிரகங்கள் இப்படிப்பட்ட ஆட்கள உங்க பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்தும். திடீர்னு உங்க மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசி, "நீ ஏன் இப்படி செஞ்ச? நீ செஞ்சதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு" உங்க மூளைய செலவு செய்வாங்க. அந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் அசந்தாலும் உங்க ஒட்டுமொத்த தைரியமும் சுக்கு நூறா உடைஞ்சு போயிடும். அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்ககிட்ட என்ன குறை சொன்னாலும் அத பத்தி ஒரு நொடி கூட யோசிக்காதீங்க. நான் செஞ்சது சரின்னு என் மனசுக்கு தெரியும். நீங்க உங்க வேலைய பாருங்கன்னு ரொம்ப சுமாரா அவங்க முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிடுங்க. உங்க மனச குழப்ப வரவங்களுக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய பதிலடி இந்த அலட்சியம் மட்டும்தான். அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல நீங்க உடுத்தும் உடைகள்ல கூட கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. என்னடா இது உடுத்துற துணிய பத்தியெல்லாம் பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க. இருண்ட நிறங்கள், குறிப்பா முழுவதுமா கருப்பு நிற ஆடைகள இனி வரக்கூடிய நாட்களுக்கு தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க. ஏன்னா கருப்பு நிறம் எதிர்மறை ஆற்றல சுலபமா ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. இப்போதே உங்க கிரகநிலை உங்களுக்கு சாதகமா இல்ல. நீங்களும் இருண்ட நிற ஆடைகள அணியும்போது அது உங்க மனசோர்வ இன்னும் அதிகப்படுத்தும். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப வெளிர் நிற ஆடைகள, அதாவது வெள்ளை சந்தன நிறம், வெளிர் மஞ்சள் மாதிரியான ஆடைகள பயன்படுத்துங்க. இது உங்கள சுத்தி ஒரு நேர்மறையான அதிர்வலைய உருவாக்க ரொம்பவே உதவி செய்யும். இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களா உங்களுக்கு தெரியல. ஆனா இதோட தாக்கம் உங்க மனசுல ரொம்ப பெருசா இருக்கும். உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்க, குறிப்பா உங்க அம்மா அல்லது அப்பா கிட்ட இனி வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் அதிகமா நேரம் செலவு பண்ணுங்க. அவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய அரணா இருந்து உங்கள காக்கும். அவங்க ஏதாவது திட்டுனா கூட அது ஒரு பெரிய வரமா நினைச்சு ஏத்துக்கோங்க. முகம் சுளிக்காதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் கடன் பிரச்சனை. ஏற்கனவே கழுத்த நெரிக்கிற அளவுக்கு கடன் இருக்கு. இந்த நேரத்துல யாராவது வந்து கடன திருப்பி கேட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கும். நான் உங்களுக்கு அடிச்சு சொல்றேன். இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு புது கடனும் வாங்கவே வாங்காதீங்க. அதேபோல பழைய கடன அடைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற பணத்த தூக்கி கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற பணம் சரியான இடத்துக்கு போய் சேராது. இல்லன்னா அதற்கான முறையான ரசீது கிடைக்காம நீங்க ஏமாற்றப்பட வாய்ப்பு இருக்குது. கடன் கொடுத்தவங்க வந்து கொஞ்சம் சத்தமா பேசினா கூட ரொம்ப நிதானமா எனக்கு ஒரு 4 நாள் அவகாசம் போடுங்க. நான் எப்படியாவது சரி பண்றேன்னு ரொம்ப அமைதியா சொல்லி அனுப்புங்க. வாக்குவாதம் செஞ்சு அவங்கள பகைச்சுக்காதீங்க. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க ஏற்படுத்துற பகை உங்க வாழ்நாள் முழுவதும் உங்கள தொரத்தும். அதனால தான் எவ்வளவு அவமானம் வந்தாலும் சரி, பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறது மட்டும் தான் நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம். உங்க நாக்க நீங்க எந்த அளவுக்கு உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க உயிருக்கும், உடைமைக்கும் பாதுகாப்பு இருக்கும். இன்னொரு விஷயத்த நீங்க ரொம்ப கவனமா கையாளணும். அது உங்க கையில வச்சிருக்கீங்களா? அந்த ஃபோன் தான். என்னங்க ஃபோன் போய் கவனமா கையாள சொல்றீங்கன்னு பார்க்குறீங்களா? இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வரக்கூடிய சில ஃபோன் அழைப்புகள், குறுஞ்செய்திகள் உங்க நிம்மதிய அடியோடு கெடுக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத வதந்திகள், உங்கள பத்தின தப்பான செய்திகள் உங்கள பாதுகாத்துக்கு வருங்க. யாரோ ஒருத்தர் உங்கள பத்தி தப்பா பேசிட்டாங்க, உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. நீங்க உடனே உணர்ச்சி வசப்பட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சண்டை போடுறது, இல்ல இணையதளங்கள்ல கோவமா ஏதாவது பதிவு போடுறதுன்னு எந்த ஒரு அவசர முடிவுமே எடுத்துறாதீங்க. இந்த நாட்கள்ல உங்க காதுக்கு வர செய்திகள் காதுக்கு மேல பொய்யா தான் இருக்குங்க. உங்கள சீண்டி விட்டு வேடிக்கை பார்க்குற வேலை தான் இது. அதனால யார் என்ன சொன்னாலும், "அப்படியா? சரி நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு அமைதியா ஃபோன வச்சுடுங்க. யாருகிட்டயும் ஃபோன்ல மணிக்கணக்கா அரட்டை அடிக்க வேண்டாம். ஏன்னா நீங்க சாதாரணமா பேசுற ஒரு வார்த்தைய பிடிச்சுட்டு அதையே பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபோன தள்ளி வச்சுட்டு உங்க வேலைகள
வேலைகள்ல மட்டும் கவனம் செலுத்துங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம் ஒண்ணு இருக்குது. சாயந்தர நேரம். அதாவது சூரியன் மறையிற அந்த அந்தி சாயும் நேரம். இந்த நேரத்த எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காதீங்க. ம வாசப்படியில உட்காந்து யார்கிட்டயும் பேசாதீங்க. இருட்டுனதுக்கு அப்புறம் வீட்ட சுத்தம் பண்றது, குப்பைய வெளியே போடுறது மாதிரியான வேலைகள செய்யவே கூடாது. இது எல்லாமே உங்க வீட்ல இருக்கிற லட்சுமி கடாட்சத்த வெளிய துரத்துறதுக்கு சமம். கிரகங்கள் பலவீனமா இருக்கிற இந்த நேரத்துல சின்ன சின்ன எதிர்மறை ஆற்றல்கள் கூட ரொம்ப வேகமா வீட்டுக்குள்ள நுழைய பார்க்கும். அதனால சாயந்தரம் 6 மணிக்கு மேல வீட்டு வாசல்ல கொஞ்சம் தண்ணீர் தெளிச்சு கோலம் போடுங்க. வீட்ல சாம்பிராணி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த சாம்பிராணி வாசம் உங்க வீட்ல இருக்கிற அத்தன கண் திஷ்டியும், கெட்ட சக்தியும் அடிச்சு துரத்திடும். மனசுக்கு ஒரு பெரிய அமைதிய கொடுக்கும். ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நேரம் உங்க குலதெய்வத்த மனசார நெனச்சுக்கிட்டு தூங்குங்க. கெட்ட கனவுகள் எதுவும் வராம நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துல கணவன், மனைவிக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன ஊடல்கள் கூட இந்த நேரத்துல பெரிய விரிசலை ஏற்படுத்தலாம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதை எப்படி சமாளிக்கிறது? ரொம்ப சுலபம். ஒருத்தர் போகும்போது, பேசும்போது இன்னொருத்தர் அமைதியா இருங்க. நீங்க சொல்றது தான் சரின்னு ஒத்து போயிடுங்க. கௌரவம் பார்க்க வேண்டிய நேரம் இது கிடையாது. விட்டு குடுத்து போறதுனால யாருமே குறைஞ்சு போயிட மாட்டோம். குறிப்பா உங்க வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு சின்ன பரிசு வாங்கி கொடுங்க. இல்ல அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்ட சமைச்சு குடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அன்பான விஷயங்கள் எவ்வளவு பெரிய கிரக தோஷமா இருந்தாலும் அத தவிடுபொடியாக்கிடும். உங்க குடும்பத்தோட ஒற்றுமை தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலம். அந்த பலத்த உடைக்கிறதுக்கு வெளியில இருந்து யாராவது முயற்சி செஞ்சா அவங்களுக்கு எந்த இடமும் கொடுத்துறாதீங்க. உங்க வீட்டு விஷயத்த 3வது மனுஷங்க கிட்ட அவங்க எவ்வளவு நெருக்கமானவங்களா இருந்தாலும் சரி, பகிர்ந்துக்காதீங்க. உங்க குடும்ப ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க பொறுமைக்கு கொடுக்கப்படுற ஒரு பெரிய பரிச இந்த நீங்க முழுமையா ஏத்துக்கிட்டீங்கன்னா முழுமையா ஜெயிச்சிட்டீங்கன்னா, அடுத்து வர நாட்கள்ல பெரிய ராஜயோகம் உங்கள தேடி வரப்போகுது. இந்த பல விஷயங்கள நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு ரகசியம் இருக்குது. இதுவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள பத்தி மட்டும் தான். ஆனா, இந்த கிரக நிலைகள் இவ்வளவு மோசமா இருக்கிறப்போ, ஒரு சின்ன அதிர்ஷ்ட வாசல் உங்களுக்காக திறக்க காத்திருக்குது. ஆச்சரியமா இருக்கா? ஆமாங்க. இதுதான் விதியின் மிகப்பெரிய விந்தை. விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே நெருப்பு மாதிரி எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் அந்த நெருப்பு அணையாது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நடக்க போற அந்த ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப வருஷமா உங்கள ஏமாத்திட்டு இருந்த, உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்த ஒருத்தரோட உண்மையான முகம் உங்களுக்கு வெளிப்படையா தெரிய வரும். அவங்க இவ்வளவு நாளா உங்க கூடவே இருந்து உங்க நிழல் மாதிரியே நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஏற்படுற ஒரு சின்ன பிரச்சனை மூலமா அவங்க தங்கள அறியாமலேயே அவங்க சுயரூபத்த வெளியே காட்டுருவாங்க. இது உங்களுக்கு ஆரம்பத்துல பெரிய வலியையும், நம்பி ஏமாந்துட்டோமோங்கிற ஏமாற்றத்தையும் கொடுத்தாலும், உங்க எதிர்காலத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய வரமா அமையப் போகுது. ஏன்னா, கூடவே இருந்து குழி பறிக்கிற மாதிரி அடையாளம் கண்டுபிடிக்கிறது 1000 நல்ல நண்பர்கள சம்பாதிக்கிறதுக்கு சமம். அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில கனவுகள நீங்க சாதாரணமா நினைச்சு விட்டுறக்கூடாது. தூரத்துல வர்றது எல்லாமே வெறும் கனவு கிடையாது. சில நேரங்கள்ல அது குலதெய்வம் நமக்கு கொடுக்குற முன்னெச்சரிக்கையா கூட இருக்கலாம்ங்க. குறிப்பா அதிகாலை நேரத்துல, அதாவது 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு கனவு வந்தா, அத ரொம்ப ஆழமா கவனிங்க. அந்த கனவுல வர்றது உங்கள யாரோ துரத்துற மாதிரியோ, இல்ல நீங்க உயரமான ஏதோ ஒரு இடத்துல இருந்து கீழ விழுற மாரியோ இருக்கலாம். இது எல்லாமே ஏதோ ஒரு பெரிய சிக்கலா உங்கள நெருங்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். அதனால இத நெனச்சு மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம். காலையில எந்திரிச்சதையும் ஒரு கைப்பிடி கல் உப்ப தண்ணீல போட்டு கரைச்சு, அந்த தண்ணிய உங்க வீட்டு வாசல்ல தெளிச்சு விடுங்க. இது உங்க வீட்ட சுத்தி இருக்கிற எப்பேர்ப்பட்ட கெட்ட சக்தியும் அப்படியே இழுத்தடிச்சிடும். நெறைய பேர் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்னு நெனைக்கலாம். ஆனா நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. உங்களுக்கே அந்த மாற்றம் ரொம்ப தெளிவா தெரியும். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த இனம் புரியாத பாரம் எல்லாம் சட்டுன்னு குறைஞ்ச மாதிரி ஒரு நிம்மதியான உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். நீங்க வெளியில போகும்போது குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல யாராவது உங்ககிட்ட உதவி கேட்டா ரொம்ப உஷாரா இருங்க. சாதாரணமா முகம் தெரியாதவங்க வந்து பசிக்குது காசு குடுங்கன்னு கேட்டா தாராளமா குடுங்க. அதுல தப்பே இல்ல. ஆனா எனக்கு வண்டி ரிப்பேர் ஆச்சு லிஃப்ட் குடுங்கன்னு, என் ஃபோன் வேலை செய்யல, ஒரு நிமிஷம் அவங்க ஃபோன குடுங்க நான் பேசிட்டு தரேன்னு யாராவது கேட்டா, தயவு செஞ்சு இரக்கப்பட்டு எதையும் செஞ்சிராதீங்க. முகம் சுளிச்சாலும் பரவால்ல, முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தைரியமா நகர்ந்து போயிடுங்க. ஏன்னா உதவிங்கிற போர்வைக்குள்ள ஒரு பெரிய சதி வலை உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும். நீங்க செய்ற அந்த ஒரு சின்ன உதவி உங்க மேல ஒரு பெரிய திருட்டு பழியோ அல்லது வேற ஏதோ ஒரு வீண் பகையோ சுமத்துறதுக்கு காரணமா அமைஞ்சிரும். விருச்சிக ராசிக்காரங்க நீங்க ரொம்ப இரக்க குணம் படைச்சவங்க. அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா உங்களால சும்மா இருக்க முடியாது. உங்க நல்ல குணத்த உங்களுக்கு எதிராவே பயன்படுத்த கிரகங்கள் இப்ப காத்துக்கிட்டு இருக்குது. அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல மட்டும் உங்க இரக்க குணத்த மூட்டை கட்டிட்டு ஓரமா வச்சுடுங்க. சுயநலமா இருக்கிறது தப்பில்ல. நம்ம உசிரையும் மானத்தையும் காப்பாத்திக்க சில நேரங்கள்ல அப்படி இருந்து தான் ஆகணும். நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், உங்க கண்ணு முன்னாடி நடக்கிற சில விசித்திரமான நிகழ்வுகள் தான். கிரகங்கள் ரொம்ப கொந்தளிப்பா இருக்கிற இந்த நேரத்துல இயற்கை குறும்புகள்ல
சில விஷயங்கள்ல எச்சரிக்க முயற்சி பண்ணும். நீங்க வீட்ட விட்டு வெளிய கிளம்பும்போது திடீர்னு ஏதாவது ஒரு தடை வரலாம். வண்டி ஸ்டார்ட் ஆகாம போறது, இல்ல நீங்க போட்டுக்க நெனச்ச துணி கிழிஞ்சு போறது, இல்ல வீட்ல இருக்கிற கண்ணாடி பொருள் திடீர்னு கை தவறி கீழ விழுந்து உடையிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள ஒரு அபசகுனமா நெனச்சு பயப்பட வேண்டாம். ஆனா அது ஒரு எச்சரிக்கை மணிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அது மாதிரி நடந்தா உடனே கிளம்பாம ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு, குலதெய்வத்த வேண்டிக்கிட்டு அப்புறமா கிளம்புங்க. சில நேரங்கள்ல உங்க வண்டிக்கு குறுக்க நாய் அல்லது ஓடலாமுங்க. அதையும் அலட்சியப்படுத்தாதீங்க. இயற்கை உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா போ, அவசரம் வேண்டாம்னு சொல்லுதுன்னு எடுத்துக்கோங்க. நீங்க காட்டுற பொறுமை மட்டும் தான் உங்கள பெரிய விபத்துகள்ல இருந்தும், கண்டங்கள்ல இருந்தும் காப்பாத்தும். இன்னொரு முக்கியமான ரகசியம் சொல்றேன் கேளுங்க. இந்த நேரத்துல நீங்க யாருக்காவது வாக்கு குடுத்தீங்கன்னா, அது உங்க தலையே சுத்தி வந்து அடிக்குங்க. குறிப்பா கோயில் காரியங்களுக்கு, இல்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு நான் இவ்வளவு பணம் தரேன், இல்ல என்னோட நேரத்த ஒதுக்கி உடைச்சு தரேன்னு எந்த ஒரு சத்தியமும் பண்ணிடாதீங்க. ஏன்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க முடிக்கிற வாக்க காப்பாத்த முடியாத அளவுக்கு நிலைமை தலைகீழா மாறும். அதனால உங்க பேர் ரொம்ப மோசமா கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெய்வ பக்திக்கு இது கொண்டு போய் விட்டுருமுங்க. அதனால யாராவது உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் நடக்குது, நீங்க முன்னாடி நீடி செய்யணும்னு கூப்பிட்டா ரொம்ப மரியாதையா கையெடுத்து கும்பிட்டு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, என்னால இப்போதைக்கு எந்த உறுதியும் தர முடியாதுன்னு நைஸா நழுவிடுங்க. பெருமைக்காகவோ, இல்ல 4 பேர் நம்மள மதிக்கணுங்கிறதுக்காகவோ எந்த ஒரு பொறுப்பையும் உங்க தல மேல தூக்கி வச்சுக்காதீங்க. நீங்க எவ்வளவு தூரம் கூட்டத்த விட்டு தள்ளி தனிமையில அமைதியா இருக்கீங்களோ, அவ்வளவு தூரம் உங்க உயிருக்கும், உங்க நிம்மதிக்கும் உத்தரவாதம் இருக்குது. அதே மாதிரி வீட்ல இருக்கிற பெண்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா சமையல் நிலையில வேலை செய்யும்போது நெருப்பு சம்மந்தமான விஷயம்ல ரொம்ப உஷாரா இருக்கணும். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோமா, சிலிண்டர் மூடி இருக்கான்னு 2 தடவ செக் பண்ணிக்கங்க. ஏன்னா செவ்வாயோட பார்வை ரொம்ப கடுமையா இருக்கிறதுனால, நெருப்பு மூலமா சில காயங்கள் அல்லது விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. நீங்க நிலைக்கும்போது, சூடான பாத்திரங்கள தூக்கும்போது சிதறவே கூடாதுங்க. வீட்ல இருக்கிற சின்ன குழந்தைகள சமையலறை பக்கம் விடவே விடாதீங்க. உங்க மனசுக்குள்ள 1000 குழப்பங்கள் ஓடிட்டு இருக்கலாம். ஆனா வேலை செய்யும்போது முழு கவனமும் அந்த வேலையில மட்டும் தான் இருக்கணும். கொஞ்சம் அசந்தா கூட அது ஒரு பெரிய இழப்ப கொண்டு வந்து நிறுத்திடும். உங்க கணவர்கிட்டயோ, இல்ல மத்தவங்க கிட்டயோ பேசிட்டு எந்த வேலையும் செய்யாதீங்க. இந்த சின்ன சின்ன எச்சரிக்கைகள் நீங்க கடைபிடிச்சா எப்பேற்பட்ட கிரக தோஷத்தையும் சுக்குநூறா உடைச்சு உங்க குடும்பத்த ஒரு பெரிய பாதுகாப்பு வட்டத்துக்குள்ள நீங்க கொண்டு வந்து நிறுத்தலாம். ரொம்ப ரொம்ப நேரம் ரொம்ப நெருங்கிடுச்சுன்னு தான் சொல்லணுங்க. நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த தேதி ஏதோ அடுத்த மாசமோ இல்ல வர வாரங்கள் கழிச்சோ வரப்போறது கிடையாது. நாளைக்கு இந்த கொடூரமான நாட்கள் உங்க வாழ்க்கையில ஆரம்பிக்க போகுது. அதனால நீ உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கிற நேரம் தெளிவும் கிடையாதுங்க. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் மனசுல அப்படியே வச்சு பிசங்காம பதிய வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, உங்க உணவு பழக்கத்துல நீங்க கொண்டு வர வேண்டிய ஒரு பெரிய கட்டுப்பாடு. சாதாரண நாட்கள்ல கிரக தோஷங்கள் அதிகம் இருக்கும்போது நாம என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கிறது நம்ம எண்ணங்கள ரொம்ப வேகமா மாத்திக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த காரணத்த கொண்டும் அசைவ உணவுகள தொட்டு கூட பார்க்காதீங்க. முட்டை கூட சாப்பிட வேண்டாம். மது பழக்கம் இருந்தா இனி வரக்கூடிய நாட்கள்ல அத முழுசா மறந்துடுங்க. ஏன்னா, இந்த மாதிரியான உணவுகள் உங்க உடம்புல ஒரு விதமான மந்தத்தன்மத்தையும், கோபத்தையும் ரொம்ப அதிகப்படுத்துங்க. உங்க கோபத்த தூண்டிவிட்டு காத்துட்டு இருக்கும்போது, நீங்க இது மாதிரியான உணவுகள எடுத்துக்கிட்டா, அது எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆகிடும். அதனால ரொம்ப எளிமையான சைவ சாப்பாட்ட மட்டும் வீட்ல சமைச்சு சாப்பிடுங்க. அது உங்க உடம்புக்கு மட்டுமல்ல, உங்க மனசுக்கும் பெரிய அமைதிய கொடுக்கும். நீங்க தூங்குற திசை போட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க. பொதுவா வடக்கு பக்கம் தலை வச்சு தூங்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா, இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல நீங்க தெற்கு பக்கம் தலை வச்சு தூங்குறது ரொம்ப விசேஷம். இது உங்க உடம்புல இருக்கிற நேர்மறை ஆற்றல தக்க வச்சுக்க உதவி செய்யும். காலையில எழுந்த உடனே யார்கிட்டயும் பேசாம நேரா போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு உங்க உள்ளங்கையில பார்த்து உங்க இஷ்ட தெய்வத்த வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க அன்றாட வேலைகள தொடங்குங்க. வீட்ல யார்கிட்டயாவது ஆரம்பிக்கும்போது ஒரு சின்ன புன்னகையோட பேசுங்க. நீங்க காட்டுற அந்த ஒரு சின்ன புன்னகை அன்னைக்கு நடக்க போற ஒரு பெரிய பூகம்பத்த கூட தடுத்து நிறுத்தும். வெளியில போகும்போது கண்டிப்பா நெத்தியில குங்குமமோ அல்லது விபூதியோ வச்சுட்டு போங்க. விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எவ்வளவு பெரிய நெருப்புல விழுந்தாலும் நான் அங்கிருந்து திரும்பவும் சாம்பல்ல இருந்து உயிர் தெழுந்த ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பரீட்சை. இந்த பரீட்சையில நீங்க உங்க கோபத்தை வென்று அமைதியா ஆயுதமா கையில் எடுத்தீங்கன்னா உலகமே உங்க காலடியில வந்து விழும். இந்த சோதனையான காலகட்டத்தை சுலபமா கடத்த இறுதியா ஒரு சின்ன பரிகாரத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த பதிவை நிறைவு செய்யறேங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல தினமும் காலையில ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி எடுத்து உங்க வீட்டு மாடியிலோ அல்லது வெளியிலோ காக்கைக்கு வைங்க. அதுபோல தெருநாய்களுக்கு உணவு கொடுங்க. வாயில்லா ஜீவ